திருநெல்வேலி மாவட்டம் அருக்கன்குளம் பகுதியில் ஆற்றில் 15 வயது சிறுவன் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டூர் ரோடு பகுதியைச் சேர்ந்த இலியாஸ் என்பவரின் மகன் மார்க் ஆண்டனி நண்பர்களுடன் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்றபோது தண்ணீரில் மூழ்கி அவர் உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்டனர். விடிய அரசின் வருவாய்த்துறை தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதிகளில் எச்சரிக்கை பலகைகளை வைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குடியிருப்பு பகுதியில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடுப்பேட்டை பெரிய வாணிகர் தெருவில் பாழடைந்த கட்டிடம் அருகே நகராட்சிக்கு சொந்தமான குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசி, குளுக்கோஸ், காலாவதியான மாத்திரைகள் உள்ளிட்ட கழிவுகளை கொட்டிச் சென்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க தீயசக்தி திமுக அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிளினிக் பொருள் எல்லாம் எத்தாது, ஊசி, சிரஞ்சி, வீசி, கழிவு எல்லாம் எத்தாந்து போறாங்க. ஒரு 4-5 குழந்தைங்க கூட எடுத்து அந்த இன்ஜெக்ஷனை கையில் எடுத்து இது பண்ணிக்கிறது. இது ஏதாவது ஆபத்தான ஒரு விஷயமா ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கோங்க தெரியல. இது ஏன் கண்டுக்காதுக்கிறாங்க நகராட்சின்னு தெரியல. இது உடனடியாக நகராட்சி அலுவலகம் கண்டு என் மீது நடவடிக்கை எடுக்கணும். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் கணவன் கண்ணெதிரே மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் வசிக்கும் கேரளாவைச் சேர்ந்த தம்பதி கேரளாவிலிருந்து காரில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்த போது காரை ஓட்டிய கணவர் இறந்துள்ளார். இதனால் சாலையோர பள்ளத்தில் இறங்கி தடுப்புச் சுவற்றில் மோதியதில் மனைவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே குளத்தில் தவறி விழுந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். பூலாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் மகன் சுதர்ஷன் அருகில் உள்ள செல்லியம்பாளையத்தில் உள்ள தாத்தா வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் தனது தாத்தாவுடன் சென்று கொண்டிருந்த போது குளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கினார். அப்பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் சிறுவனின் உடலை மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கமல நாச்சியார்புரத்தில் செயல்படும் தீப்பெட்டி ஆலையில் பாய்லர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் தீக்குச்சி தயாரிக்க பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமானது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சியுடன் தங்கள் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பாளையம்பட்டி கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க தீயசக்தி திமுக அரசு முடிவு செய்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு நகராட்சி வேண்டாம் என்ற வாசகங்கள் அடங்கிய அட்டையை வீட்டிற்கு வீடு தொக்குவிட்டு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரப்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேண்டாம் 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 தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே பாளையம்பட்டி மக்களுக்கு அருப்புக்கோட்டை நகராட்சி இணைப்பு வேண்டாம். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 மாதங்களாக எக்ஸ்ரே கருவி பழுதாகியுள்ளதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வருகை தருகின்றனர். இங்கு நவீன டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி உள்ளது. இந்த கருவி 3 மாதங்களாக பழுதாகியுள்ளது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காததால் தங்களுக்கு தேவையற்ற காலம், பணம் விரயம் ஆவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதய நோய்க்கான சிறப்பு நிபுணர் கிடையாது. மூளை மற்றும் நரம்பு பாதிக்கப்படும்